நெக்ஸ்ட் கான்செப்ட், அதாவது இந்த சாப்டர் பார்க்கக்கூடிய லாஸ்ட் கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னா பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் பாசிங் த்ரூ த ஆரிஜின். பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்னா என்ன அப்படின்னா டூ லைன்ஸோட கம்பைன் ஈக்குவேஷன் தான் பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் தான். ஓகேவா? இப்போ டூ லைன்ஸ் இருக்குது, அந்த டூ லைன்ஸோட கம்பைன் ஈக்குவேஷன் பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்னா ரெண்டு லைனோட கம்பைன் ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் பாசிங் த்ரூ ஆரிஜின், அது ஆரிஜினுடைய பாஸ் ஆகக்கூடிய பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் பாருங்கள். இந்த ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ த ஆரிஜின் ஃபார்முலா என்னன்னா ax² + 2hxy + by² = 0. திஸ் இஸ் ஈக்குவேஷன் ஆஃப் பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ என்னது ஆரிஜின். ஓகேவா? சரி, இப்போது இந்த பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனில் இந்த ax² + 2hxy + by² = 0ங்கிற பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஆரிஜினுடைய பாஸ் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிள் பிட்வீன் இப்போ பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்னா டூ லைன்ஸோட கம்பைன் ஈக்குவேஷனா. ஸோ ஆங்கிள் பிட்வீன் பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் அந்த டூ லைன்ஸுக்கு இன் பிட்வீன் ஆங்கிள் பாருங்கள். கன்சிடர் த ஈக்குவேஷன் ஆஃப் பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ த ஆரிஜின் ax² + 2hxy + by² = 0. இந்த பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ்க்கு இன் பிட்வீன் ஆங்கிளுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா tan θ = மாடுலஸ் ஆஃப் 2 × h² - ab / a + b. ஓகேவா? அதாவது பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் உள்ள டூ ஸ்ட்ரெயிட் லைனுக்கு இன்பிட்வீன் ஆங்கிள் தீட்டான்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா ஆங்கிளுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா tan θ = மாடுலஸ் ஆஃப் 2 × h² - ab / a + b. ஓகேவா? சரி, இப்போ பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்னா டூ லைன்ஸோட கம்பைன் ஈக்குவேஷனா. அதில் ஃபஸ்ட் லைனோட ஒரு லைனோட ஸ்லோப்பை m1 அனதர் லைனோட ஸ்லோப்பை m2ன்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா அப்போது ஸ்லோப் வந்து m1 and m2ன்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் சம் ஆஃப் த ஸ்லோப்ஸ் அதாவது m1 + m2 = -2h/b, ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்லோப்ஸ் தட் இஸ் m1 m2 = abb. ஓகேவா? ஸோ பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனில் m1 + m2 = ஃபார்முலாப்பா -2h/b, m1 × m2 = abb. ஓகேவா? சரி, இதில் h² - ab > 0 இருக்குது அப்படின்னா m1 m2 ரியல் அண்ட் என்னது அன்ஈக்குவலாக இருக்கும், ரியல் அண்ட் டிஸ்டிங்க்டாக இருக்கும். இதில் h² - ab = 0 இருந்தால் அந்த லைன்ஸ் ஆர் எப்படி இருக்குன்னா ரியல் அண்ட் கோயின்சிடென்ட் அண்ட் ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ரியல் அண்ட் ஈக்குவலாக இருக்கும். h² - ab <0 இருந்தால் the lines are not என்னது ரியல். ஓகேவா? ஆர் நாட் ரியல், தட் இஸ் எனது இமேஜினரி இருக்கும். ஓகேவா? அடுத்து இந்த பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வந்து டூ ஸ்ட்ரெயிட் லைன் பேரலாக இருக்கணும் அப்படின்னா கண்டிஷன் என்ன? h² - ab = 0. h² - ab வேல்யூ ஈக்குவல் டு 0 இருந்தால் டூ லைன்ஸ் ஆர் பேரலல். a + b = 0 அப்படின்னா டூ லைன்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர். ஓகேவா? a + b வேல்யூ a + b = 0 இருந்தால் டூ லைன்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர். h² - ab = 0 இருந்தால் டூ லைன்ஸ் ஆர் parallel to each other. ஓகேவா? சரி, இந்த கண்டிஷன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தபடியாக என்ன அப்படின்னா ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேவா? ஆமாம், ஒரு பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனோட ஜென்ரல் ஈக்குவேஷன் நம்ம ax² + 2hxy + by² = 0ங்கிறது அந்த பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகும். பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனோட ஸ்டாண்டர்டு ஜென்ரல் ஃபார்ம்ங்கிறது என்ன அப்படின்னா இப்போ பாருங்கள், l1x + m1y + n1 = 0ங்கிறது ஒரு லைனு, l2x + m2y + n2 = 0ங்கிறது அனதர் லைன். இந்த டூ லைன்ஸோட கம்பைன் ஈக்குவேஷன் தான் என்னது பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனா. இப்போ பாருங்கள், இந்த கம்பைன் ஈக்குவேஷன் சொல்லும்போது அந்த ரெண்டு ஈக்குவேஷன் அதாவது இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, செப்பரேட் ஈக்குவேஷன், இது ஒரு செப்பரேட் ஈக்குவேஷன், இது ஒரு செப்பரேட் ஈக்குவேஷன். அப்போ செப்பரேட் இன்ட்டு செப்பரேட் = 0 இஸ் தி கம்பைன் ஈக்குவேஷன். இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா ஒரு x² டேர்ம் கிடைக்கும், ஒரு xy டேர்ம் கிடைக்கும், ஒரு y² டேர்ம் கிடைக்கும், x டேர்ம் கிடைக்கும், y டேர்ம் கிடைக்கும், கான்ஸ்டன்ட் கிடைக்கும். ஓகே, x² டேர்ம் a, xy டேர்ம் 2h, y² டேர்ம் b, x டேர்ம் 2g, y டேர்ம் 2f, கான்ஸ்டன்ட் cன்னு வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ax² + 2hxy + by² + 2gx + 2fy + c = 0ன்னு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இதுதான் வந்து பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனோட என்னது ஜென்ரல் ஈக்குவேஷன். ஓகேவா? அப்போ ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் என்ன அப்படின்னா
ax square plus 2hx square plus by square plus 2gx plus 2fy plus c is equal to 0. இப்போ பாருங்கள், ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கான். அந்த ஈக்குவேஷன் வந்து பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் தானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா, கண்டிஷன் ஃபார் பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் ஃபார்முலா என்னென்னா ஏபிசி ப்ளஸ் 2fgh மைனஸ் ஏஎஃப் ஸ்கொயர் மைனஸ் பிஜி ஸ்கொயர் மைனஸ் சிஹெச் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஓகேவா? கண்டிஷன் ஃபார் பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் ஃபார்ம் என்னப்பா? ஏபிசி ப்ளஸ் 2fgh மைனஸ் ஏஎஃப் ஸ்கொயர் மைனஸ் பிஜி ஸ்கொயர் மைனஸ் சிஹெச் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இல்லை அப்படின்னா அதை அப்படியே டிடர்மினன்ட் போட்டுக்கலாம். மாடுலஸாக AHG HBF GFC equal to another 0. Okay, the straight lines represent the equation parallel are the work condition. A by H equal to B by H by B is equal to G by F or BG square is equal to AF square. Okay, the condition anyone either condition is பண்ணிக்கலாம். இப்போ AX square plus 2HX square plus BY square plus 2GX plus 2FY plus C is equal to 0. இதில் 2 lines are parallel இருந்துச்சு அப்படின்னா அந்த 2 லைன்ஸுக்கும் இன்பிட்வீன் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஓகேவா, பேரலாக இருக்கும்போது இன்பிட்வீன் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னா 2 into root of g square minus ac divided by a into a plus b or 2 into root of f square minus bc divided by b into a plus b. ஓகேவா? ஆமாம், டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ஸ் பேரலாக இருக்கும்பொழுது 2 into root of g square minus ac divided by a into a plus b or 2 into root of f square minus bc divided by b into a plus b. ஓகேவா? அதே இது ax square plus 2hx square plus by square plus 2gx plus 2fy plus c is equal to 0 வந்து பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஓகேவா? அந்த 2 லைன்ஸுக்கு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், அதாவது பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் மீனிங் என்ன, 2 லைன்ஸும் எந்த பாயிண்டில் வந்து மீட் பண்ணுதோ அந்த மீட்டிங் பாயிண்ட்டுக்கு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் பேர். அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஃபார்முலா என்னென்னா HF மைனஸ் பிஜி டிவைட் பை ஏபி மைனஸ் ஹச் ஸ்கொயர், ஆமாம், GH மைனஸ் ஏஎஃப் டிவைட் பை ஏபி மைனஸ் ஹச் ஸ்கொயர். ஓகேவா? டினாமினேட்டர் ரெண்டுமே ஏபி மைனஸ் ஹச் ஸ்கொயர் தான். ஓகேவா? இந்த ஃபார்முலாவை எல்லாமே நீங்கள் தெளிவாக பார்த்து வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த எக்ஸசைஸில் உள்ள எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் தெளிவாக பார்த்துக்கலாம். உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டினில் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் இந்த சாப்டர்லேருந்து இந்த லாஸ்ட் எக்ஸசைஸ்லேருந்து மேக்ஸிமம் கேட்பாங்க. அதனால் தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.